கோவையில் நடந்த கல்லூரி சம்பவத்தை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கோவை மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பில் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று வருகிறது. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். These are my private parts, private parts, private parts. These are my private parts. Nobody should see them, nobody should touch them, nobody should feel them. This is my body. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு. பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நமக்கெல்லாம் என்ன வேணும்? சில பெண்களை பாக்குறப்போ கையெடுத்து கும்பணும்னு தோணும். ஆனா சில பெண்களை பாக்குறப்போ கழுத்தை நெரிச்சு கொன்னு வெட்டி கண்டமா தூக்கி எரியணும்னு தோணும். ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? பாதுகாப்பு. மன்மத குஞ்சி உன் நினைப்புல தங்கச்சிக்கு நீ என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சியோ அதை அப்படியே படி. நீ இப்ப படிக்கலனா நான் இப்ப போலீஸ் கூப்பிடுவேன். நாய்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களை போல ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்களை தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. எதுக்கு இவங்க? இப்ப சமீப காலமா ஒரு புது ஒரு 4 எழுத்து வார்த்தை ஒண்ணு வந்திருக்கேன், தற்குறி அப்படின்னு. என்ன, எதுக்காக அப்படி சொல்றாங்க? இது ஆர்வ கோளாறா? போட்டோவே இப்படி ஹராஸ் பண்றானே, அவர் நேர்ல சிக்கினாருன்னா என்ன பண்ண? My point is, these bloody idiots had no fucking remorse when 41 people died. 41 பேர் இறந்து போகும்போது 41 பேர் செத்து போய்க்கிறாங்க. இனிமேலாவது மனுஷனா வாழணும்னு நினைக்கிறானுங்களா இவனுங்க? இருந்தாது ஜென்மம். 41 பேர் இறந்து போகும்போது இந்த ரிமோர்ஸ், இந்த கண்ணீர், இந்த எல்லாம் வரல. ஸ்டார்டிங்லயே பாடிட்டேன்ல, எல்லாம் கோமாளிஸ் தான். ஓகேவா? எல்லாம் கோமாளிங்க தான். ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. தற்குறினா ஒன்னும் தெரியாதவங்க தான் தற்குறி. 4 பேர் வந்து டீசெண்டா இருக்கும்போது ஒருத்த மட்டும் பேக் மாதிரி பேண்ட்டுக்கு செட்டப் காம்பினேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு கண்ணாடி போட்டுட்டு வந்தா, ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி. யார் ஏதாவது ஒழுங்கா வேலை செய்யலன்னா அவங்கள பார்த்து தற்குறி. இந்த பாய்சன் பாசிச இந்த ஜாதி அரசியல் மதத்தை வைத்து குழப்ப நடத்தி கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் நாங்கள் ஒன்று தெரிவித்துக் கொள்கின்றோம். இது மக்களாட்சி, இது ஏழை எளியவர்களுக்கான ஆட்சி. இது என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும். எங்க இருக்கீங்க அத்தான்? என்னடி வாய்ஸ் இது? வணக்கம் அப்பா, எந்திரிப்பா, ஆசீர்வாதம் பண்ணப்பா. நல்லா இருப்பா. இவர் இல்லைன்னா நான் இல்ல. ரவிங்கப்பா, இவர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வா. சட்டமுத்து, அது வந்து அதெல்லாம் அப்புறம் வரும். நம்ம கோட்டல ஒரு சீட்டை போட்டு உட்கார வை. சென்னையில் இருக்கும் பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் நடிகர் விஜய் அது பிரச்சாரத்தின் போது பயன்படுத்திய அந்த வாகனத்தை ஆய்வு செய்யவும் அதில் உள்ள சிசிடிவி காட்சிகள் ஆகியவற்றை பெறவும் சிபிஐ அதிகாரிகள் சென்னையில் வந்து நேற்று முகாமிட்டிருந்தார்கள். சிபிஐ show me your identity card. என்ன போட்டுக்க படி? சார், அவன வண்டியில் இருக்கு. ஓகே சார். அவர் அழைப்பு கொடுத்திருக்காங்க மக்கள் மீது. ஏங்க, மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் பார்க்காம பனையூர்ல கூப்பிட்டு பாக்குறவர்கிட்ட நீங்க இதுக்கெல்லாம் வாங்க கலந்துக்கன்னு கூப்பிட்டா வருவாங்களா? ஷூட்டிங் ஏதாவது இருந்தா கூப்பிடுங்க. அவரு அந்த வெட்டுக்கிளி என்ன வேதம் புது ஸ்டைல்ல சொல்லாலே பலார் அரைஞ்சிட்டு போயிட்டாண்டா. வாங்க, நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட வீடியோ கால்ல பேசும்போது ரொம்ப நேரம் பேச முடியல. நிறைய பேசத்தான் நேர்ல வர சொன்னேன். ஆனா நாங்க நிறைய கேட்க வந்திருக்கோம். 8:45 நாமக்கல்ல பேசுறேன்னு சொல்லிட்டு ஏன் 8:45 தான் சென்னையில இருந்தே கிளம்புனீங்க?
10 கோடி ரூபாய் சொகுசு பஸ்ல வந்த நீ 10 ரூபாய்க்கு ஒரு தண்ணி பாட்டில் கூட ஏன் எங்களுக்கு கொடுக்கல? பேசுற ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு 1.25 மணி நேரம் ஏன் உள்ளேயே இருந்த? நீங்க பண்ண தப்பெல்லாம் மறைக்கதான் உங்க பஸ்ஸோட சிசிடிவி வீடியோவை மறைக்கிறீங்களா? நேத்து சிபிஐ வேணான்னு சொன்னீங்க, இன்னைக்கு சிபிஐ தான் வேணும்னு சொல்றீங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசி எங்களை முட்டாளாக்க பாக்குறீங்களா? யாருக்குமே பதில் சொல்லாத நீங்க மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணும். சொல்லுங்க. காலம் வடுக்களை ஆற்றும், ஆனா கயவர்கள் செய்த பாவங்களும் வினைகளும் உருத்து வந்து ஊட்டும். ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. பார்ட் டைம் அரசியல்வாதி அப்படின்னு உங்க தலைவர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டது. இந்த சுற்றுப்பயணமும் அதுக்கு பதிலளிக்கும்னு பார்த்தா இது பார்ட் டைம் சுற்றுப்பயணம்னு விமர்சிக்கப்படுது. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். 1972 இருந்து 77 வரையும் புரட்சி தலைவர் அவர்கள் புரட்சி பயணம் மேற்கொண்டார். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். அது போல புரட்சி தலைவர் 2.0 ஆகிய நம்ம புரட்சி தலைவர் 2.0. என்ன சொன்ன? புரட்சி தலைவர் 2.0. இவரா? ஆமாங்க. குச்சமே இல்ல. சொல்லுங்க, சரியா கேட்கல. புரட்சி தலைவர் 2.0. புரட்சி தலைவர் 2.0. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா. நான் வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு 1 ரூபா காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு. இந்த கட்சியில ஏதாவது ஒண்ணு சொல்ல சொல்லு. இப்படி இருந்தும் 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல சார். யார் யாது? கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. இப்படி இருந்தும் 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல சார். நீங்க ஏன் 20 வருஷங்கிறீங்க? நானே தேர்தல் அரசியலுக்கு 10 வருஷம் தான் ஆகுது. நீங்க திருப்பி 20 வருஷம்ன்றீங்க. ஏன் அவ்வளவு வெறுப்பு இருக்கு என் மேல உங்களுக்கு? நான் ஜெயிக்கல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஜெயிக்கல, என்ன பிரச்சனை? ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா? போட்டீங்களா? அப்புறம் எங்க கேக்குறீங்க? போட்டு கேளுங்க, ஜெயிப்பேன். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.